ஹாய் பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் அருமையான ஒரு டேஸ்ட்டில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பண்ண போகிறோம். நம்ம எப்பயுமே இட்லி, தோசை, பணியாரம், சப்பாத்தி, பூரி, அப்புறம் பொங்கல், இந்த மாதிரி நிறைய வெரைட்டியில் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு இது. அரிசி மாவு வச்சு தான் பண்ண போகிறோம். அருமையாக இருக்கும். அரிசி மாவு, தேங்காய் பால், இந்த ரெண்டும் இருந்தாலே அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிரும். அடிக்கடி இந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கேட்பாங்க வீட்டில் எல்லாருமே. நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது பார்த்திங்கன்னா தேங்காய் பால் மணி கொழுக்கட்டை பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இது ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்கள், அடிக்கடி கேட்பாங்க. 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன், அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், தேவையான உப்பு போட்டு கலந்துடலாம். இதில் தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக சப்பாத்தி மாவு போல் பிசைஞ்சிக்கலாம். மாவு வந்து பிசைஞ்சாச்சு. நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பார்த்துட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உருண்டை வந்து ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். எல்லா மாவுமே நம்ம உருண்டை பிடிச்சிக்கணும். மாவெல்லாம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ இதை வேக வச்சிடலாம். ஒரு பாத்திரம் வச்சு 1 செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இது மேலே அந்த ஸ்டீமர் வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கு மேலே நான் வந்து இட்லி துணி போட்டிருக்கேன். கொஞ்சம் இட்லி துணியை ஈரம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே போட்டிருக்கேன். அதுக்கு மேலே துணி வச்சு துணிக்கு மேலே இந்த மாதிரி உருண்டைகள் எடுத்து வச்சிடலாம். உருண்டைகளை வச்சாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு வேகட்டும். அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். அரை முடி தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். அது மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். இதில் தண்ணி சேர்த்துருவோம். இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை அரைச்சி பால் எடுத்துடலாம். தேங்காய் அரைச்சாச்சு. இப்போ வடிகட்டிடலாம். தேங்காய் பால் எடுத்தாச்சு. இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 2 3, இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, ஏலக்காய் 3. இதை கலந்துருவோம். வேக வச்சுருக்கோம் இல்லையா, அது வேகிறதுக்குள்ளே இந்த சர்க்கரையும் கரைஞ்சி நல்ல மணம் வந்துடும், இந்த ஏலக்காயோட மணம். அதுக்கப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கிட்ட நல்லா வேக வச்சுட்டோம். நல்லா பார்த்திங்கன்னா வெந்திருக்கு. பார்த்திங்களா, நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வெந்து வந்திருக்கு. மேலே நம்ம போட்டாலும் வெந்து மேலே நம்ம எடுக்கிறப்போ நம்ம பிரித்து எடுக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் ஸ்பூன் வச்சு எடுத்து விட்டுட்டோம்னா அது தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ வந்து தேங்காய் பாலும் நல்லா அந்த சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி ரெடியாக இருக்குது. இந்த கொழுக்கட்டையும் ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு பவுலில் நம்ம இந்த கொழுக்கட்டையை ஒரு இதில் சேர்த்துடலாம். ஓரளவுக்கு நம்ம கை பொறுக்கிற சூடு இருக்கிறதுனால தான் நான் கையில் பிடிக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் ஸ்பூன் வச்சு தள்ளிக்கோங்க. இந்த மாதிரி கொழுக்கட்டை பண்ணி அதுக்கு மேலே நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையை ஊற்றி ஒவ்வொரு ஸ்பூன் தேங்காய் பாலும் ஒரு கொழுக்கட்டையை எடுத்து சாப்பிட்றப்போ டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். தேங்காய் பால் வச்சுட்டு இந்த மாதிரி கொழுக்கட்டை நம்ம வேக வச்சு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பவுல்லையும் தேங்காய் பாலுக்குள்ளே இந்த கொழுக்கட்டை, அந்த மணி கொழுக்கட்டை உள்ளே போட்டு குட்டி குட்டியாக இருக்கிற கொழுக்கட்டை நான் கொஞ்சம் பெருசாக பிடிச்சிருக்கேன். உங்களுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆசையாக விரும்பி சாப்பிட்ணுன்னா ரொம்ப பொடியாக இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸில் கூட நீங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாக செஞ்சு போட்டிங்கன்னா அவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. ரொம்ப குட்டி குழந்தைங்களுக்கு வந்து குட்டி குட்டியாக பார்க்குறது வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். சும்மா ஒரு குட்டி பவுலில் இந்த மாதிரி தேங்காய் பால் போட்டு இந்த மாதிரி கொழுக்கட்டையை போட்டு கொடுத்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அருமையாக இருக்கும். காலையில் மட்டும் கிடையாது, ஒரு சாயங்கால நேரத்தில் ஸ்கூல் காலேஜ் இந்த மாதிரி போயிட்டு வர நேரத்தில் கூட சட்டுன்னு அவங்க வர்றதுக்குள்ளே நம்ம இதை செஞ்சு கொடுத்தாலும் சாயங்கால நேரத்தில் சாப்பிட்றதுக்கு கூட நல்லாயிருக்கும். இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.